السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடரிலே பொருளாதாரம் தொடர்பாக நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு எப்படி மார்க்கம் தீர்வு சொல்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் அதை தேடி அலைவதற்காக வேண்டி மனிதன் அதைவிட சிறந்த விஷயங்களை இழந்து விடுகிறான். அதனால் அவன் அதிகமான மனக்குழப்பத்திற்கு உள்ளாகி விடுகிறான். ஏற்கனவே பணம் இல்லைங்கிற குழப்பத்தை தாண்டி அந்த பணத்தை அடைவதற்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான் என்றால், பணத்தை விட சிறந்தது என்று சிலது இருக்கிறது. பணத்துக்காக வேண்டி அதை இழந்துட முடியாது. சிறந்ததை இழக்காத வகையில் தான் நம்ம பணத்தை தேடணும். இது செல்வம் உள்ளவர்கள்ட்டையும் இந்த நோய் இருக்கிறது, செல்வம் இல்லாதவர்கள் நினைக்கிறாங்களே அவங்கள்ட்ட இந்த நோய் இருக்குது. என்னன்னு கேட்டா, பணத்தை திரட்டுவதற்காக வேண்டி நான் எல்லாத்தையும் தியாகம் செய்வேன், தூக்கத்தை தியாகம் செய்வேன். இன்னைக்கு பாக்குறோம், பணத்தை திரட்டுறோங்கிற ஒரு பேர்ல ராத்திரி 1 மணி வரைக்கும் அவன் சம்பாதிப்பான். காலையில இருந்து போய் தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது. அப்ப கண்களுக்கு ஒரு கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதை கொடுத்தா தானே கண்ணு கெட்டு போகாம இருக்கும். கொஞ்சம் கூடுதல் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நம்ம கண்ணை கெடுத்துக்கலாமா? கொஞ்சம் கூடுதல் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஆரோக்கியத்தை கெடுத்துக்கலாமா? அப்ப சரியான நேரத்தில் உண்ணுவது கிடையாது, சரியான நேரத்தில் பருகுவது கிடையாது, ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வெடுக்கிறது கிடையாது. ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளவு வேலையை தாங்குமோ அதை தாண்டி வேலையை கொடுத்து என்ன செய்யறது, எல்லா உறுப்புகளையும் நம்ம டேமேஜ் பண்ணி கொள்வது. இது மாதிரியான, அது போக சில பேர் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தொழில் துறையில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா குடும்பத்திற்கு பணம் மட்டும்தான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. குடும்பத்தினருக்கு அவங்களோட சந்தோஷமா இருக்கணும், புள்ள குட்டிகளோட கொஞ்சம் மகிழணும், மனைவியோட சந்தோஷமா என்ன செய்யணும், வாழ்க்கையில ஈடுபடணும். இந்த மாதிரி எவ்வளவு கடமைகள் நமக்கு இருக்கிறது. இந்த பணம் தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நினைக்கும் பொழுது பணம் தேவை. பணம் தேவையில்லைன்னு இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை. பணம் தேவைதான். எந்த ஒரு கட்டத்திலையும் பணத்திற்காக வேண்டி உடல் ஆரோக்கியத்தை இழந்து நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன், என்னுடைய உறுப்புகளை சேதப்படுத்தி கொண்டு நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன், என்னுடைய மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதை விட்டுவிட்டு நான் பணத்தை சம்பாதிக்க மாட்டேன். இந்த மாதிரியாக நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏழையிலிருந்து பணக்காரர்கள் வரைக்கும் அதிகமான பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களா இழுத்து போட்டுக்கிட்டு வேலைப்பழு, இதுக்கு பேர் என்னவா, வேலைப்பழு. யார் உன் தலையில வேலைப்பழு சுமத்துனது? இவனா இழுத்து போட்டுக்கிட்டு வேலைப்பழுன்னு சொல்றான். வேலைப்பழு யார கட்டாயப்படுத்தினாங்களா? தேவையான அளவுக்கு நீ சம்பாதிச்சுக்க, அது அவ்வளவுதான் கிடைக்குதுன்னா அதோட போதுமாக்கிக்க. அப்ப அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு விட்டு போற காட்சியை பாக்கிறோமா இல்லையா? வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா கம்மியான சம்பளத்துக்கு போறாங்களா, அங்க போய் 2 டைம் வேலை பார்க்கறாங்க, 2 ஷிப்ட். ஒரு ஷிப்ட் 8 மணி நேரம் சொன்னா அதிகமா சம்பாதிக்கணும் என்பதற்காக வேண்டி 16 மணி நேரம் வேலை மட்டும் செய்யறான்னு சொன்னா, அதுக்கு பிறகு குளிக்க கொள்ள மற்ற வேலை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் தூங்குவான்? தூங்குறதுக்கு போதிய நேரம் கிடைக்காது, சாப்பிடுவதற்கு போதுமான நேரம் கிடைக்காது. உடம்பு ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும். அதுக்கு பிறகு அதுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டிய ஓய்வுகள் எல்லாம் கொடுக்கணும், மனசை ரிலாக்ஸ் பண்ணணும். நம்மளா தான் இழுத்து போட்டுக் கொள்கிறோம். அப்ப ஏற்கனவே மனைவி மக்களை எல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய அவர்கள், சந்தோஷங்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி உடம்பை வேறு வருத்தி கொள்கிறார்கள். வருத்தி கொண்டு எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கிறது, வேலை ஜாஸ்தியா எங்க இருக்கு, ஒரு ஷிப்ட் வேலை பாரு, தன்னால குறைஞ்சு போயிடுது. வேலை ஜாஸ்தி மேட்டரே கிடையாது. இவனுக்கு பேராசை. பேராசைன்னா என்ன, ஆசைப்படலாம் பணத்தின் மேல. பேராசைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பணத்தை விட எது சிறந்ததோ அதை விட்டுட்டு பணத்தை தேடுறதுதான் பேராசை. பணத்தை தேடுவதற்கு பேரே பேராசை. அது ஆசைதான். நீ கோடி ரூபாய் கூட ஆசைப்படலாம், அது பேராசை கிடையாது. 1000 கோடி கூட ஆசைப்படலாம், அது பேராசை கிடையாது.
என் கண்ணை வித்துட்டு கோடி ரூபாண்டா தான் நீ பேராசை. அப்ப கண்ணு பெருசா பணம் பெருசானா உனக்கு எது பெருசா தெரியுது? பணம் பெருசா தெரிகிறது. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ரொம்ப ஒரு கண்காணிப்பா, இது நபிகள் நாயகம் காலத்துல இப்படியாக யாரும் இருக்கல. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, பணம் ஒண்ணுதான் வாழ்க்கை என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்யல, அலைந்து கொண்டு இருக்கவில்லை. ஆனால் அவங்க காலத்துல மார்க்கத்துக்காக வேண்டி சில சிரமங்களை அவங்க தாங்கிக் கொண்டார்கள். கூடுதலாக மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தூக்கத்தை தியாகம் செய்வது, உடல் சுகத்தை தியாகம் செய்வது, குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்வது, இந்த மாதிரி நடந்து கொண்ட நேரங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கமா இருந்தா கூட உன் கண்ணை கெடுத்து நீ வணக்கம் பண்ணாத, உன் உடம்பை கெடுத்து நீ வணக்கம் பண்ணாத, உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்காம நீ வணக்கம் பண்ணாத என்று ஒரு போதனை செய்தார்களே, அது அதுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, பணத்துக்கு தான். பணத்துக்கு இன்னும் பொருந்துங்க. அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வது மறுமையில் ஒரு பெரிய கூலி தரக்கூடிய ஒரு விஷயம், அது பெரிய விஷயம் தான். அந்த பெரிய விஷயத்திற்காக கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த உலகத்தில் உனக்கு சுமத்தப்பட்டிருக்கிற கடமை, உன் உடம்புக்கு செய்யற கடமை இருக்கிறது, பிள்ளைகளுக்கு செய்யற கடமை இருக்கிறது, மனைவிக்கு செய்யற கடமை இருக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இப்படி எவ்வளவோ கடமைகளை நாம சுமந்து கொண்டிருக்கிறோம். நான் அல்லாஹ் வணங்க போறேன்னு சொல்லிவிட்டு எல்லா கடமையும் விட்டா, அந்த கடமையில குறை வைச்சால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் இபாதத்து சம்பந்தப்பட்டதா மட்டும் நம்ம பார்க்கிறோமே தவிர அதுக்குள்ள எதுவும் அடங்கி இருக்கிறது. இந்த வேலை பளு, 2 நைட் ஷிப்ட் வேலை பார்க்கறோம், உடனே பார்க்க சொன்னா நைட் ஷிப்ட் பாத்தீங்கன்னா பகல்ல தூங்கு, தப்பு கிடையாது. நைட் ஷிப்டும் பார்க்கலாம், இரவுல பார்க்க வேண்டிய வேலை கிடைத்தால் பார்க்கலாம். இரவுல பார்த்தா பகல்ல என்ன செய்யறது, இரவுல வேலை பார்த்து பகல்ல வேற அரட்டை அடிக்கிறது. அப்ப இரவுல பார்க்கிறோம், பகல இரவு மாதிரி ஆக்கிக்கிற வேண்டியதுதானே. அந்த மாதிரி உடம்புக்கு கொடுக்கிற வேலைகளை கொடுக்காம எல்லா வேலை பொருட்களை எடுத்துக்கொண்டே நம்மளா தலையில தூக்கி போட்டதா தான் இருக்கும். அப்புறம் இது மனநோயா இல்லையா? இது உன்னையா 2 ஷிப்ட் பண்ணி தான் அவன் இல்லாட்டி உன்னை நீக்கிற வேண்டானா? 2 ஷிப்ட் பார்த்தா 2 சம்பளம், அவ்வளவுதான். ஒரு சம்பளம் போதும், உடம்பு முக்கியம்டா சொல்ல வேண்டியதானே. எனக்கு ஓய்வு முக்கியம், எனக்கு ஒரு சம்பளம் போதும் அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப பணம் வேணும்னா என்ன வேண்டாலும் செய்யறதா? எவ்வளவு இன்னும் சொல்ல போனா சில பேர் பணம் அதிகரிக்க 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 எதுக்கு பணம் சம்பாதிக்கிறான்? பொண்டாட்டி நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், குடும்பத்தார் நல்லா இருக்கணும் நோக்கத்தை சொல்லிக்கிறான் உண்மையில. ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் அதுக்கு சம்பாதிக்கிறான், அதுக்கு பிறகு ஒரு காரணம் இல்லாம சம்பாதிச்சுட்டு இருக்கான். சம்பாதிச்சு என்ன செய்யறது? வீட்டுல புள்ள வெளியே போன புள்ள வந்துட்டானா தெரியாது. ஒரு வீட்டுக்கு வருவார், எப்போ வருவாரு? ராத்திரி 2 மணிக்கு வருவார் வீட்டுக்கு. 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தா என்ன? அவ்வளவு சம்பாதிக்கிறான். ஆபீஸ்ல கிடக்கிறது, கடையில கிடக்கிறது, தொழில கிடக்கிறது, இது மாதிரியாக அவங்க அதிகமாக சம்பாதிக்க போறோம். போய் மனைவியை மறந்துடுவாங்க, பிள்ளைகளை மறந்துடுவாங்க. அந்த பிள்ளை எங்க போனாலும் இந்த மாதிரி தருதலையா போறதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெற்றோர்கள் எல்லாம் அதை விட பணத்தை பிரச்சனை நினைச்சிருப்பாங்க. என் பிள்ளை அங்க ஓடி போச்சு, இப்படி ஓடி போச்சு, அப்படி போச்சுன்னு சொல்றாங்களே. இது மாதிரியான ஆட்களை கவனித்தீர்களேயானால் அவர்கள் மீது ஒரு கண்ணியை நீ வைக்கல, அவர்கள் மீது ஒரு கண்காணிப்பை வைக்கல. உன் மனைவியின் மீது உன்னுடைய கண்காணிப்பு கவனம் இருக்கணுமா இல்லையா? உன் பிள்ளைகள் மீது உன் கண்காணிப்பு கவனம் இருக்கணுமா இல்லையா? வைக்க மாட்டேங்கிறான். ஏன்டா வைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா அதுக்கு ஆள் நியமிச்சுட்டாரான். அது ஆபத்தை. ஆள் நியமிக்கிறவன், கண்காணிக்கிற ஆள் நியமிக்கிறாரா, அவன் கூட்டிட்டு ஓடி போயிடறான். இத்தனை வீடுகள் நடக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் பணம் அல்ல, நல்லா வணங்கிக்கணும். பணம் முதல் நினைக்கிறீங்களா? அந்த கம்யூனிச வாதம், பொருள் முதல் வாதம், அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் கிடையாது. ஏதோ சோறுங்கிற அளவுக்கு சாதாரணமா ஒரு மனிதனுக்கு சம்பாதிச்சிட முடியும், சின்ன டயத்துல சம்பாதிச்சிட முடியும். கஞ்சி ஊத்துற அளவுக்கு, சோறு ஊத்துற அளவுக்கு சம்பாதிச்சுக்க. அதுக்கு பிறகு கூடுதலாக நீ சம்பாதிப்பதாக இருந்தால் இதெல்லாம் கண்டிஷன் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்து சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணா பாருங்க. அதெல்லாம் இதுலயும் பொறுத்துங்க. ஒரு உளைச்சலும் இருக்காது மனசுல, ஒரு மனக்குழப்பமும் இருக்காது, ஒரு மன சஞ்சலம் இருக்காது, ஒரு மனநோயும் இருக்காது. நம்மளா என்ன செய்யணும்? டக்குன்னு மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு அப்படி தேவையில்லை, பணத்துக்காக வேண்டி என்னுடைய ஆரோக்கியத்தை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம ஏன் மாறல? அதான அறிவுடையவன் செய்யற ஒரு வேலை. அதுதானே. எந்த ஒரு அறிவாளியாவது தாழ்ந்ததற்காக வேண்டி உயர்ந்ததை மாற்றிக்கொள்வானா? உங்கள்ட்ட இருக்கிறது சைனா போனுக்காக வேண்டி ஒரு என்ன செய்யலாம்? சைனா போன் வச்சிருக்கிறான், நீங்க நோக்கியா போன் வச்சிருக்கிறீங்க, இந்தாங்க நோக்கியா வச்சு சைனா போன் தாங்கன்னு கேட்பான எவனாச்சு? எவனும் கேட்க மாட்டான். 10,000 ரூபாய் போன் வச்சுக்கிறவன் என்ன செய்யறான்? 500 ரூபாய்க்கு உள்ள போனை தாங்க இது தர்றேன்டா, எப்படி கிறுக்கமா இல்லையா?
அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறங்கிற பேர்ல செய்யற காரியம் கூட அப்படித்தானங்க இருக்கிறது. உன் கண்ணு 1000 கோடிக்கு பெருமதியாகும். நான் வந்து கண்ணுக்கு வேலை தூக்கமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குருடாக்கிட்டீங்கன்னா இதுக்கு கிடைச்ச லாபம் என்ன? 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குமா? 2 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிச்சிருப்பியா? இந்த 1 லட்சம் 2 லட்சத்தை கூட சம்பாதிக்கிறதுக்காண்டி கண்ணு போச்சே. 2 லட்சம் சம்பாதிக்கிற கிட்னி போயிடுச்சே. 2 லட்சம் சம்பாதிக்கிறது ஹார்ட் போயிடுச்சே. 2 லட்சம் கூட சம்பாதிக்கிறது அல்சர் வந்து வயிறு போயிடுச்சே. அது தாம்பத்திய வாழ்க்கை போயிடுச்சே. மனைவி போயிட்டால. அப்ப நம்ம என்ன வழங்கனே? பொருளாதாரம் தேவை. அதை விட சிறந்தவைகள் நிறைய இருக்கிறது. சிறந்தவை அல்லாஹ் அப்படி கேட்கிறான். அந்த யூதர்கள் மாத்தி கேட்டாங்கல்ல மண்ணு செல்வா கொடுக்கும்போது, அல்லாஹ் வந்து மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவை வானத்திலிருந்து இறக்குறான். முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க? இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்ல, பூமியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பூண்டு, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் வேணும், அதான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்றான், அத்தஸ்தப்திலூன் அல்லதி அதுனா பில்லதி யுகைர், சிறந்ததை விட்டுட்டு மட்டத்தை கேட்கிறீங்களாடா? ஏன்னா அங்கிருந்து வானத்திலிருந்து அல்லாஹ் எவ்வளவு சிறந்த ஒரு உணவை தர்றான். அது வேணா நீ வெள்ளரிக்காய் வேணுங்கிறிய, வெங்காயம் பூண்டு வேணுங்கிறிய, இது சிறந்ததா அது சிறந்ததா? இது அதுக்கு மட்டும்தான் பொருந்துமா? நம்மளுக்கும் பொருந்தும். அவன் கேட்ட மாதிரி தான் நீங்களும் கேட்கறீங்க. அவன் வந்து மண்ணு செல்வான் நல்ல அழகான இன்பத்தை கொடுக்கறான். அதை விட்டுப்புட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை, முதல்ல எங்களுக்கு பூமியிலிருந்து விளைவிக்கக்கூடிய தானியத்தை தான் கேட்கிறேன். கேட்கலாம், அது கிடைக்காதான் கேட்டு போறான். உனக்கு தான் உணவுக்கு எல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டானே. அங்கிருந்து வரக்கூடிய உணவுல எந்த விதமான கிருமி கிடையாது, கெடுதி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஒரு நோயும் கிடையாது. அப்படிலாம் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி உணவை சாப்பிட்டு வேலை வச்சு பார்த்துட்டு கிடப்பாங்களா? ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் வேணா இதான் வேணுங்கிறான். இந்த நோய் நம்மள்ட்ட என்ன? பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறோம் மனிதர்கள். பகுத்தறிவுடைய முதல் பாடமே என்ன? சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை என்ன செய்யக்கூடாது? மட்டமானதை தேர்ந்தெடுக்க. இதை விளங்காட்டி என்ன மனுஷன்? அப்ப நம்ம மனுஷனாக இல்லாத காரணத்தினால்தான் மனநோயாளி ஆகிறோம். மனிதன் எந்த பகுத்தறிவை கொண்டு சிறந்து விளங்குகிறானோ அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம நடந்தோமே ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் தூக்கத்தை விட்டுட்டுலாம் சம்பாதிக்க அவசியம் இல்லடா சொல்லணும். அல்லாஹ் வந்து ஒஜால்னா லைல லிபாசா, இரவை உங்களுக்கு வந்து ஆடையாக நான் ஆக்கியிருக்கிறேங்கிறான். ஒஜால்னா நகர மகாஷா, பகல் நேரத்தை வாழ்க்கை சாதனங்களை தேடுவதற்கு ஆக்கியிருக்கிறேன். இரவு நேரத்தை உங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கு ஆக்கியிருக்கிறேன். ஓய்வு எடு. ஏன் போட்டு ராத்திரி பூரா உழைக்கிற? அளவுக்கு மேல இதுக்கு உழைக்கிற? அந்த அதுக்கு மேல தந்தை வாங்கிக்கிறங்க. இழந்துட்டு வாங்க நினைக்காது. எப்போதும் என்ன செய்யக்கூடாது? எந்த ஒன்றையும் இழந்து விடக்கூடாது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சில சம்பவங்கள், இதெல்லாம் வணக்க வழிபாடு இபாதத் என்ற வகையில் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியாது இல்ல. இதுல மனோதத்துவம் இருக்கிறது, மனநோய்க்கு மருந்து இருக்குங்கிறது தெரியாது. அதுதான் சுட்டி காட்டுறோம். சம்பவம் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கலாம். அதுல இருந்து அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்குள்ள பல தத்துவங்கள், பல சட்டங்கள் கிடைக்க பெறும். அதையும் சேர்த்து வழங்கிக் கொள்றது அறிவாளியுடைய வேலை. அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், என்னிடத்துல ஒரு பெண்மணி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய வீட்டுல வந்து என்ன செய்யறாங்க? ஒரு பெண்மணி வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நினைஞ்சாங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. வீட்டுக்குள்ள அப்பதான் வர்றாங்க. வந்த உடனே இந்த ஒரு பொம்பளை ஒரு புதுசா வீட்டுக்குள்ள இருந்தவங்க யாருன்னு தெரியல. மன் ஹாதிஹி, இது யாரு? வீட்டுல தெரிஞ்ச பொம்பளை இருக்கிறாங்களே, இவங்க யாரு அப்படின்னு மனைவி விட்டு கேட்கறாங்க. அப்ப அவங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இவங்க யாரு தெரியாது அவங்களுக்கு, இவங்க ராத்திரி பூரா தூங்காம தொழுவாங்க, அவங்கதான். அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அம்மா. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, தெரிஞ்சப்ப கண்டிச்சிருப்பாங்க. ஆனா ஊர் பூரா நிறைய பேர் நினைச்சிருக்கு அந்த அம்மா எப்படி பேர் வாங்கியிருக்கிறாங்க? ராத்திரி பூரா ஒரே தொழுகதான், லா தனாமுல்லை, ராத்திரிக்கு இந்த அம்மா தூங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தாலும் சொல்லுங்க, இரவு பூரா தொழுகையிலே மூழ்கி நிற்கக்கூடிய ஒரு அம்மாவாக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்கறாங்க. இது சொல்லிட்டு இருக்கும் போதே நிறுத்து, அலைக்கும் மா துதீகுன மினல் அமால், அமல்களில் எது சக்திக்கு உட்பட்டு இருக்கிற அதை செய்யுங்கள். ராத்திரி பூரா தூங்காம இருக்கிற சக்திக்கு உட்பட்டதா? பகல்ல வந்து உழைக்கலாம், ராத்திரில தூங்கணுமே. நீ பாரு ராத்திரி பூரா வணங்கிருந்து உன் புருஷன் என்ன பண்ணுவான்னு கேட்கிறேன். ராத்திரி பூரா இந்த அம்மா தொழுது கிடைச்சுன்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை இருக்கா இல்லையா? அது ஒண்ணு இருக்கு. அவனுடைய ஹக்க நிறைவேற்றணுமா இல்லையா? உன்னுடைய ஹக்கு இருக்க. ஒரு பொம்பளைக்கு உன்னுடைய ஹக்கு என்ன? அவன் உடம்ப பாதுகாத்துக் கொள்வது, ஓய்வு எடுப்பது, அதெல்லாம் உனக்கு கடமை இருக்கா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கும் மா துதீகுன மினல் அமால், அமல்கள்ல எது இயலுமோ, எது சக்திக்கு உட்பட்டு இருக்குமோ அதை செய்யுங்க. இது புகாரியில 1151வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல இடங்கள்ல இருக்கிறது.
அப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி ராத்திரி பூரா ஒருத்தர் தூங்காம இருந்தா வேற வேற மார்க்கங்கள் அது சிறப்பா சொல்லுவாங்க. வேற வேற மார்க்கங்கள் எப்படி சொல்லுவாங்க, அவரா கடவுளுக்காக தொங்கவே மாட்டாரு, சாப்பிடவே மாட்டாரு, ஆட கூட அணியாம நிர்வாணம் பண்ணிப்பாரு, கடவுளுக்காக வேண்டி என்ன செஞ்சாலும் ஓகே. இது உலகம் பூரா சொல்லுது. உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களும் என்ன செய்யுது, கடவுளுக்காக கையை வெட்டிக்கிறது, கடவுளுக்காக விரல வெட்டி கொடுக்கிறது, இதெல்லாம் ஓகேன்னு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அந்த விளையாட்டு கிடையாது. நான் உன்னை படைச்சிருக்கிறேன், உனக்கு எது ஏழும் ஏழாவது எனக்கு தெரியும், உனக்கு ஏழுமானதை செய்யப்பா, என்னுடைய நாம ஆக்கி இருக்கிற கடமைகள் எல்லாம் ஏழுமானதா தான் இருக்கிறது, ஏழாவது என்ன செய்யலாம் உனக்கு கடமையாக்கவில்லை. அப்ப ஏழுமானதை கடமையாக்கி இருக்கிற மேற்கொண்டு உனக்கு செய்ய ஏழுமானால் அப்ப என்ன செய்யணும், இயன்றதைத்தான் செய்யணும். இயன்றதுனா என்ன, வேற எந்த கடமைகளும் பாதிக்காத அளவில் இருந்தா தான் இயன்றது. இயன்றதுன்னு சொல்லிட்டு போற 200 கிலோ தூக்க இயன்றதுனா முது உடைஞ்சு போயிருமே. இயன்றதுன்னா என்ன செய்யணும், பாடி தாங்கமான்னு பார்க்கணும், வேற கடமைகளை பாதிக்குதான்னு பார்க்கணும். அதையெல்லாம் வைத்துக் கொண்டு என்ன ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு 24 மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கலாம் ஒருத்தர், காலத்துக்கு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? இது ஒரு அவசரத்துக்காக வேண்டி, ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு நாள் 2 நாள் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் பின்னாடி கொடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி ஆட்களை சொல்லவில்லை. இரவு லைலத்துல் கத்ர் தேடுறதுக்காக அப்படி முடிக்கிறோமே, அதெல்லாம் தப்பு நினைச்சிட கூடாது. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் அதுவும் மார்க்கத்தில் கூடாதாக்குன்னு நினைச்ச கூடாதுல. 10 நாளைக்கு ஏத்துக்காப்பு இருந்து ஒரே வலையாக இதுல இபாதத்துல மூழ்கி கிடக்குன்னு சொல்றீங்களா, அது மட்டும் சரியானா மீதி 355 நாள் தூங்குவில்லை நீ? ஒரு 10 நாள் 5 நாள் 2 நாள் ஒரு கல்யாணமே வருது, வீட்டுல ஒரு நல்ல காரியம் வருது, ஏதோ ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்கிறது, ஒரு மாநாடு வேலை பார்க்கிறோம், மாநாட்டுக்காக எல்லா நிர்வாகிகள் இறங்கி என்ன செய்வாங்க 2-3 நாள் தூங்க மாட்டாங்க. இது தப்பு கிடையாது. இதெல்லாம் என்னது, இந்த 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ற வகையில சேர்த்துக்கிட்டு பகல ராத்திரிமா சேர்த்து தூங்கி கழிச்சு கணக்கு பண்ணிக்கிறோம், உடம்புக்கு போதுமான ரெஸ்ட் கொடுத்துக்கிடுவோம். இது சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டா, காலத்துக்கு ஒரு வியாபாரியா இருக்கிறாரு, ஒரு பெருநாள் நேரத்தில் பயங்கரமா வியாபாரம் நடக்கும், விடிய கடை திறந்தா தப்பா, டெய்லி திறந்தா தப்பு. டெய்லி ஒரு 12 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு வியாபாரம் பண்றேன்னு சொல்லி சம்பாதிக்கணும் போனா தப்பாகும். ஒரு சில நேரங்களில் ஒரு முக்கியத்துவத்தை கருதி கூடுதலாக உழைப்பது, இபாதத்து செய்வது எப்படி கூடுமோ அதுவும் கூடும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு இயன்றதை செய்யுங்க, இயலுமானது செய்யுங்க. இது காசுலை. இந்த காசு விஷயத்தில் மட்டும் இப்படி விளங்கிட்டீங்கன்னா குழப்பமே இல்லைங்க. அதிகமான பேர் என்ன செய்யறது, வேலை பழுவும் டென்ஷனுங்கிறான், வேலை பழுங்குறான், அந்த மாதிரி இவனா என்ன செய்யறான், அதிகமா தலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டியது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நஅஸ அஹதுக்கும் வஹுவ யுஸல்லி, நீ தொழுகைக்கு நிக்கிறீங்க, அது கடமையான தொழுகையாவே இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகையாவே இருக்கட்டும், தொழுகையில தக்பீர் கட்டணும்னு அப்படியே சொக்குது. தொழுகையில் நீங்க நிக்கும் பொழுது என்ன செய்றீங்க, அப்படியே கண் அப்படியே சொக்குது. ஏன், 2 நாள் முடிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வேலை வெட்டி இருந்திருப்பீங்க, தூக்கம் போதுமானதா இருக்காது, தூங்குற நேரத்தில் அரட்டடிச்சு முத்தும தேர்தல் எடுத்து விட்டுருப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் தொழுகை நின்றீங்கன்னு வைங்க, கண்ணு சொக்குமா இல்லையா, தூக்கம் அப்படியே கண்ணை சொக்குதுன்னு வைங்க, தொழுகை விட்டுட்டு ஓடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்ல அவசியம் கிடையாது. என்ன செய்யணும், இதா நாஸ அஹதுக்கும் வஹுவ யுஸல்லி, தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு தூக்கம் மிகைக்குமையானால் உடனே தூங்கு, உடனே தொழுகை நின்று தூக்கம் அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணும், இமாம் சலாம் கொடுக்கணும்னு பார்த்திருக்க கூடாது. அப்புறம் தொழுவே மாட்டேன், தூங்கிட்டு தான் தொழுகை ஆகுமா, அது அத்தையாத்தமும் ஆடுறான். நிறைய பேர் பழையத்துல பாக்குறோம், அத்தையாத்துல உட்கார்ந்து ஆட்டம் போடுறான், அதெல்லாம் இருக்குது. சஜிதாவில் உட்கார்ந்து தூங்கிடுறான், அவன் சலாம் கொடுக்கும்போது எந்திரிக்கிறான். சில ஆளுக்கு சஜிதாவுக்கு போனவன தூக்கம் வந்துருமா, எந்திரிச்சே தெரியாது, இமாம் எந்திரிச்சே தெரியாது, அத்தையாத்திர உட்கார தெரியாது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி எந்திரிக்கிறான். இதெல்லாம் பார்க்கிறோம், சஜிதாவிலே கிடக்கிறார்கள் எல்லாம். எதுக்காண்டி பார்க்கிறோம், சட்டம் தெரியல. இவன் யார் அப்படி தொழுவு சொன்னது, எப்படி மார்க்கன்னு பாருங்க. இதா நாஸ அஹதுக்கும் வஹுவ யுஸல்லி, உங்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூக்கம் வறுமையானால் ஃபல்யர்குத் ஹத்தா யذهب عنه النوم, தூக்கம் போற வரைக்கும் நல்லா தூங்கி விட்டு அதுக்கப்புறம் ஒரு தொழட்டும். இன்ன அஹதக்கும் இதா ஸல்லா வஹுவ நாயிசுன், அவர் தூங்கிக் கொண்டு நிலையிலே அவர் தொழுவாரையானால் லா யத்ரி லஅல்லஹு யஸ்தக்ஃபிரு வ யஸுப்பு நஃப்ஸஹு, அவர் அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன்னு நினைச்சுக்கிட்டு தன்னை தானே திட்டிடுவாரு. ஏன், ஒரு செய்வாயாக என்று செய்யாமல் இருப்பாயாக தூக்க கலக்கத்துல, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று சொல்றதுக்கு பதிலா தூக்க கலக்கத்துல என் பாவத்தை மன்னிக்காம முடிஞ்சு வச்சுக்கல, உனக்கு தொலைச்சிட்டு நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு தொலைச்சிட்டேன் அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவ மன்னிப்பு தேடுற நினைத்துக் கொண்டு தனக்கு கேடானது கேட்டு விடுவான். அப்ப ஒரு கவனத்தோட செய்யணும்ல, எந்த ஒரு செயலை செய்தாலும் ஈடுபாடும் கவனமும் இருக்க வேண்டும். தூக்கம் கண்டிப்பா அது கேட்கும்,
தூக்க கலக்கம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த வேலை என்ன இருக்காது, கவனமும் ஈடுபாட இருக்காது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறவனைய தூக்கம் வந்தா விட்டுட்டு போக சொல்லும் பொழுது இவன் என்ன செய்யறான், பரீட்சைக்கு படிக்கிறேன், எல்லாத்து மேட்டர் தான் வருது, பரீட்சைக்கு படிக்கிறான், தூக்கம் வரதா படுத்த வேண்டியதானே, வெங்காயத்தை எடுத்து வச்சு கண்ணு தேய்ச்சிக்கிட்டு தூக்கத்தை கெடுக்கிறான். வெங்காயத்தை தூக்கம் வராது இல்லையா, அம்பரை சுக்கு காப்பியை போட்டு குடிச்சுக்கிட்டு உன் நேரம் அப்படிலாம் பண்ண சொன்னா அப்படிலாம் போயிட்டு போயிருந்ததுனால தூக்கம் வந்து தூங்கி தொலைவியா, மார்க்கையெல்லாம் விட இது முக்கியமானது இல்லையா, உடம்பு முக்கியமான மெண்டலா போயிட்டு என்ன பண்ற பெருமாள், தூக்கம் பத்தாம நம்ம மனநோயாளியாகி முத்தி போயிட்டு இருந்தீங்க, அது மெண்டல், அது கடைசியா சொல்லுவோம். அந்த மாதிரி போயிட்டா அந்த மெண்டல் விஷயமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், தூக்கம் வந்தா தொழுகை விடுற மாதிரி என்ன செய்ய வேண்டியதான், பரிசைக்கு பாருங்க படுத்து தூங்குப்பா, வெயிலா போனா பாத்துக்கிறோம், இன்னும் சொல்ல போனா தூங்கிட்டாலேயே அந்த ஃப்ரெஷ்ஷா என்ன செய்ய உனக்கு காலையில படிக்க முடியும். தூக்க கழகத்துல இவன் வந்து சுடுதண்ணியை குடிச்சுக்கிட்டு சுக்கு காப்பியை குடிச்சுக்கிட்டு வெங்காயத்தை கண்ணில் தலைவிக்கிட்டு படிச்ச ஏற வசங்க இவன் படிக்கிற நினைக்கிறானே தவிர ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் படிப்பான். எப்படி எஸ்ங்கிறது நோண்டு படிப்பாங்க. இங்க ரசூல் அப்படித்தானே சொல்றாங்க, தொழுவும் போது அல்லாஹ்வுடைய பயமும் சேர்ந்து இருக்கும் போது உனக்கு நீ ஒன்னு சொல்ற வேற ஒரு, நீ ஒன்னு நினைக்கிற வேற ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னா நீ இருக்கிற புஸ்தகத்தை மட்டும் ஒழுங்கா படிச்சிடா போற. அப்ப இதெல்லாம் விளங்காம எல்லாம் நம்மளா இழுத்து போட்டுட்டு என்ன செய்யறதுதான். இது புகாரியில 212வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறது இதுல விளங்குதா இல்லையா, இதுல இருந்து பொருளாதாரத்துக்கு அதான் அளவுகள். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் இது சொன்ன சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஹிஜ்ரத் செய்து வந்த சிலரை வந்து மதீனா வாசிகளோட ஜாயின்ட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி படிச்சோம்ல, ஜாயின்ட் பண்ணி விடுறாங்க. அதுல சல்மான் பார்சி என்பவர் ஈரான்ல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு. பார்சினா ஈரான்காரர், அவர் கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்லாத்தை தழுவி என்ன செய்யறாரு, இங்க வர்றாரா, அவர் வெளியூர்காரரா போயிட்டாரு. அவர் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தர்தாங்கிற மதீனாவாசியோட ஜாயின்ட் பண்றாங்க. அபு தர்தாவே இவர் உன் சகோதரரு, நீ இவர் வீட்டு கடைசிக்கு போய்க்க, இவருடைய நல்லது கட்டல நீ வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு தங்க இடம் வேணும் மற்ற விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரை ஜாயின்ட் பண்ண வகையில் இவர் திண்ணை தோழர் கிடையாது, இவரெல்லாம் ஆள் கிடைச்சிருச்சு இவருக்கலாம். அப்ப அபு தர்தாவோட ஜாயின்ட் பண்ணி விடுறாங்க. ஜாயின்ட் பண்ணி விட்டவொடனே என்ன செய்யறாரு, அபு தர்தா இல்ல, ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு, அபு தர்தா இல்ல. ஒரு நாள் வர்றாரு, என்ன செய்யறாரு, அபு தர்தாவுடைய மனைவி இருக்காங்க வீட்டுல, அத அவங்க வீடு தானே, சாப்பிடுறது கொள்றது எல்லாமே அங்கதான். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப வீட்டுக்கு வரும்பொழுது அபு தர்தாவுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. அந்த மனைவி மட்டும் இருக்கும்போது அபு தர்தா எங்க வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மனைவியை பார்த்தா ரொம்ப ஒரு பஞ்சை பராரி கோலத்தில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்கள் இயல்பா நல்ல ஆடை அணிஞ்சுட்டு இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஒரு அந்த ஆடையை பார்த்தாலே வெறுக்கிற மாதிரி அழுக்கடைஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஆடை அணிந்த ஒரு நிலையில அந்த அம்மா இருக்கிறாங்க. அப்ப சல்மான் என்ன பண்றாருன்னா கேட்கிறாரு, ஏமா இந்த மாதிரி இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல ஆடை அணிஞ்சிட்டு இருக்கலாம் தானே, ஏன் அழுக்கு படிஞ்ச ஆடை இந்த மாதிரி அணிஞ்சுக்கிட்டு நீங்க இருக்கணும் அப்படின்ற உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க, உங்க சகோதரர் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சேர்த்து விட்டாங்களே என் புருஷன், அவர் சொல்றாங்க உங்க சகோதரர் இருக்கார் அபு தர்தா, அவருக்கு இந்த உலகத்துல ஒரு தேவையும் கிடையாது. நான் யாரு எதுக்காக நான் அழகா இருக்கணும், எதுக்காக நீ நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும், அவருக்கு இந்த உலகத்துல ஒரு தேவையுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்க என்னமா சொல்றேன்னு கேட்ட உடனே அவரு எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டே இருப்பாரு, பகல் பூரா தினம் நோன்பு தான். அவர் என்ன செய்யறாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சிருவாரு. ராத்திரி ஆனவன தக்பீர் கட்டினா அவ்வளவுதான், சுபு வரைக்கும் தொழுதுட்டே இருப்பாரு. இரவான என்ன செய்வாரு, இஷாவுக்கு பிறகு எந்திரிச்சாருன்னு சொன்னா சுபு வரைக்கும் தொழுகதான். அப்ப சுபு வரைக்கும் ராத்திரி பூரா தொழுகிற ஒரு ஆளு பகல் பூரா நோன்பு வச்சாலே ரசூலுல்லாஹ் என்ன கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு உணர்வுகள் வறுமையானால் நோன்பு வைத்து கட்டுப்படுத்துங்கிறாங்க. அப்ப நோன்பு என்பதை என்ன செஞ்சனே, அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஒரு ஆசையை கட்டுப்படுத்திவிடும், தேவையற்றதை ஆக்கிவிடும், உடலும் பலவீனமாய் போயிடும், அந்த ஆசையும் வராது. அதை ஒரு காலத்துக்கும் செய்யறாரு. மனைவியோட இல்லாதவருக்கு சொன்ன ஒரு மார்க்கத்தை மனைவியோட இருக்கிறவர் செய்யலாமா, மனைவி இல்ல கல்யாணம் பண்ண வசதி இல்லைங்கிறவருக்கு என்ன சொன்னாங்க, நோன்பு வச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க, அல்ல வெளிநாட்டில் போயிட்டாங்க மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டாங்க, தப்பு போகக்கூடாதுதான், ஏதோ ஒரு தேவைக்காக போயிட்டாங்களா, அவங்க அங்க தப்பா போயிடக்கூடாது என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும், நோன்பு வைத்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, மனைவி உள்நாட்டில் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு வகை வகையா சாப்பிட்டு ஓய்வா இருக்கக்கூடிய நேரத்தில் வேற வேற எண்ணங்கள்லாம் அவங்க தவறாக போய்விடக் கூடாது என்று இருந்தால் அவங்க என்ன செய்யணும், நோன்பு நோற்று தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நோன்பு அந்த கெட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி சொன்ன ஒரு வழிமுறை. இவர் என்ன பண்றாரு, மனைவியோட இருக்கிறார்,
இவருக்கு உடல் ரீதியா இவருக்கு தேவை, மனைவிக்கெல்லாம் சில தேவைகள்லாம் இருக்கிறது. அதை மறந்துட்டு பகல் எல்லாம் நோன்பு வைக்கிறார். ராத்திரிலாம் என்ன செய்யறாரு? இறைவன் நின்று வணங்குறாரு. இப்ப நான் எதுக்காக இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்ப என்ன செய்யறாருன்னா, சல்மான் சரி வரட்டும் அவர் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் வர்றாரு. அபூ தர்தா வெளியே போனவர் என்ன செய்யறாரு? வர்றாரு. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்க கூடாதுங்கிற சட்டம் எல்லாம் ஆரம்பத்தில் வரல. அது எப்படி இன்னொரு வீட்டுல போய்கிட்டு அவங்க கணவர் இல்லாம இவர் மட்டும் உட்காந்து பேசி இருந்தாலும் நினைக்க கூடாது. இது ஸ்டார்டிங் துவக்க காலம், ஹிஜ்ரத் பண்ணி போன காலம். அதுக்கு பின்னாடிதான் இந்த ஹிஜாபுடைய சட்டங்கள். ஒரு ஆணை யாரா இருந்தாலும் என்ன செய்யறாரு? கூட பிறந்தவங்க தான் சகோதரர்களை தவிர இந்த மாதிரி ஆளுக்கான சகோதரர் இல்ல. அப்படிலாம் வந்து ஒரு காலத்துல வாரிசு ஆக்கிடுவாங்களோன்னு பயந்து இருக்கிறாங்க. இந்த முஹாஜிரை அன்சாரி ஜாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, இவர் சொத்துல அவர் வாரிசு, அவர் சொத்துல இவர் வாரிசுன்னு வந்துருமோன்னு நினைச்சாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை உண்டாக்கி கூட பிறந்தா தான் சகோதரன், நீனா சகோதரன் சொல்லிட்டு சகோதரன் ஆகாது. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து விட்டது. அப்போ எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண்ணோடையும் தனித்திருக்க நீங்க அபூ தர்தா சல்மான் பார்த்து விளையாட்டுன்னு சொல்ல கூடாது, யார் வீட்டையும் பேசி இருந்துடக்கூடாது. அதெல்லாம் ஆரம்ப காலம். அப்ப இவரு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சட்டம் இல்லாத காலம் தானே, சட்டம் இல்லாட்டி செஞ்சா தப்பு கிடையாது. சட்டம் வந்த பிறகு செஞ்சால் தப்பா போயிடும். அவர் வர்றாரு. வந்தவன் என்ன செய்யறாங்க? பேசிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. அபூ தர்தா வந்து என்ன செய்யறாரு? சாப்பிட்டீங்களா? நோம்புல வச்சிருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்யல? சாப்பிடல, உட்கார், நம்ம ரெண்டும் சாப்பிடுவோம், வா, நான் நோம்பு வச்சிருக்கேன், வா உட்கார் சாப்பிடு அப்படிங்கிறாரு. நோம்பு வச்சிருக்கேங்கிறாரு. அவரு என்னோட இப்ப சாப்பிட்டவ நான் சாப்பிடுவேங்கிறாரு. அவரு மாட்டாங்கன்னு சொல்ல இழுத்து வச்சு கட்டாயமா நோம்பு வச்சு சாப்பிட வச்சு விட்டார். இன்னும் நோம்பு வச்சிருக்கிற, முதல் வயிற்றுக்கு சாப்பிடு, அப்பதான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு இவரு கூட சேர்த்து விட்டாலும் சாப்பிட மாட்டாரு. அதுக்காக நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுறாரு. உள்ளுக்குள்ள கருவிக்கிட்டு தான் சாப்பிடுறாரு. நோம்பு கருத்து நாசமாக்கி விட்டானே அப்படி உள்ளுக்குள்ள அவ்வளவு வெறுப்புல என்ன செய்யறாரு? சாப்பிட்டு முடிச்சிடறாரு. சாப்பிட்டு ராத்திரி ஆனவன இவர் படுத்து தூங்காம இருக்கிறாரு வேணும்னு. இவர் படுத்தவங்க தூங்கக்கூடிய ஆள் தான் சல்மான் பாரிசி. ஆனா இவர் வாட்ச் பண்றதுக்காக வேண்டி ஒரு பிரத்யேக காரணத்துக்காக வேண்டி அன்னைக்கு மட்டும் பர்பஸா தூங்காம என்ன செய்யறாரு? முடிச்சுட்டே இருக்காரு. ராத்திரி இஷா தொழில் முடிச்சு எல்லாம் படுத்தவன எழுந்திரிச்சு தொழுவுறதுக்காக தக்பீர் கட்டுறாரு. இவர் வழக்கம் போல இவர் போதனை எல்லாம் செய்யல, கையுமே பிடிக்க நினைக்கிறாரு. பொண்டாட்டி சொன்னவன என்னப்பா இப்படி சரியாமனு கேட்டு சொல்லி இருக்கலாம். அதை விட ஒரு செயல்முறை விளக்கம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப இப்ப ஒர்க் அவுட் ஆகும். பெரும் பயான் பண்றதை விட அப்பப்போ பிடிச்சு பிடிச்சி சொல்லி கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அவர் தொலை எந்திரிச்சவன பிடிச்சி சட்டையை போட்டு இழுத்து படு, தூங்கு, தொழு போற, பேசாம பாடு அப்படிங்கிறாரு. ஆஹான்னு சொல்லிட்டு படுத்துறாரு. இவர் மீற முடியாம படுத்துறாரு. கொஞ்ச நேரம் ஆன உடனே இவர் தூங்கி இருப்பார் நினைச்சுக்கிட்டு மர எந்திரிக்கிறாரு. இவர் தான் பர்பஸாவோட தூங்காம இருக்கிறாரு. இவரை பிடிக்கிறதுக்காக வேண்டி கைகமா மறுபடியும் எந்திரிச்சவன பேசாம பாடு. இவரும் பல முறை தொழுவதற்காக முயற்சி பண்றாரு. இவர் விடவே மாட்டேங்கிறார். அப்ப சுபு தொலைக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது இவரை எழுப்பிவார். ரெண்டு பேரும் தொழுவா. கடைசி நேரத்தில் ஒரு 4:30 மணிக்கு சுப்புனா ஒரு 4 மணியை போல எழுப்பி உத்தேசமா எழுப்பி என்ன செய்யறாரு? இப்ப நம்ம 2 பேரும் இப்ப தொழுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? தொழுகிறார். தொழுது முடிச்சிட்டு ஒரு அழகான ஒரு போதனை ஒண்ணு செய்யறார். என்ன போதனை? இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்யற சில கடமைகள் உனக்கு இருக்கின்றன, அது நீ செய்யத்தான் வேணும். ஒளி நப்சிக்க அலைக்க ஹக்கா, உனக்கு செய்யற கடமைன்னு சிலது இருக்குது. உனக்குன்னா உன் உடலுக்கு, கண்ணுக்கு, வாய்க்கு, காதுக்கு, உறுப்புகளுக்கு, எல்லாத்துக்குமே. அப்போ உறுப்புகளுக்கு உனக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சில கடமைகள் இருக்கின்றன. ஒளி அகலிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில கடமைகள் உனக்கு இருக்கின்றன. குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொருத்தருடைய கடமையை செஞ்சு அவரவர் கடமை அவரவருக்கு நிறைவேற்று. அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையும் செய்யி, பொண்டாட்டிக்கு செய்யற கடமையும் செய்யி, உனக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமை இருக்குல்ல, ஓய்வு, உணவு, தண்ணி, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதை நீ செய்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு நோன்பு வச்சா எலும்பு தூக்கமா போயிருவாரு இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறத அதிகபட்சம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு அறிவுரையும் சொல்றாரு. அறிவுரை சொன்ன இவருக்கு பிடிக்கல. இருந்தாலும் இந்த நம்ம அழகான விவாதத்துல இருந்து கெடுத்து நாசமாக்கி விட்டு இந்த மாதிரி போதனை வேற செய்யறாருன்னு சொல்லி சுபு தொலைக்கு 2 பேரும் பள்ளியாசலுக்கு வந்தாங்களா. வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட்? நீங்க ஒரு ஆளை சேர்த்து விட்டிய, அவரையும் நோம்பையும் கெடுத்து, ராத்திரிபுரம் தொழுவரையும் கெடுத்து, இந்த மாதிரி நாசமாக்கி விட்டு இப்படி ஒரு அறிவுரை வேற சொல்றாரு எனக்கு அப்படின்னு அவரை வந்து என்ன செய்யறாரு? புகார் வாசிக்கிறார். இவ்வளவையும் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் சரியா தான் சொல்லி இருக்கிறார், நீ தான் தப்பு செஞ்சிருக்கிற, கம்ப்ளைண்ட் பண்றியா, நீ செஞ்ச தப்பு, அவர் செஞ்ச சரி அப்படின்னு என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் சொன்னதுதான் கரெக்ட், நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, ஒரு முஸ்லீம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுப்பா
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை வழிமொழிகிறார்கள். இது புகாரியில் 1968 இன்னும் பல ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்? இது இபாதத்து சம்பந்தப்பட்டது தான் வருது. அப்ப இபாதத்துக்காக கூட பகலெல்லாம் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொன்னா, காலையில போயிட்டு ராத்திரிக்கு திங்காம எப்படின்னு இருக்கிறது, கடையை தொழிலுக்கு போயிட்டு ஒரு சம்பாத்தியத்துக்கு போயிட்டு அது சாப்பிடாம எல்லாம் இருக்கிறார்கள், அந்த மாதிரி எல்லாம் தூங்காம எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் நம்ம செய்தோமையானால் அது தப்பாகிவிடும். இது இந்த பாடத்தை இபாதத்துக்கு இப்படி இந்த மார்க்கம் சொல்லுமையானால் அப்ப பணத்தாசைக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் இழந்துடக்கூடாது, இந்த கடமைகளை குறைவு செய்திடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எதுவும் தேர்ந்தெடுக்கணும். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்டுன்னு என்ன செய்யணும்? அறிவுபூர்வமா சிந்தித்து பார்த்து அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது விஞ்ஞானிகள் தானே சொல்றான், ஒரு டாக்டர் தானே சொல்றான். எந்த ஒரு அறிவாளத்தை கேட்டாலும் இது ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட் சொல்லுவான். அப்ப நம்ம இரண்டாவது மூன்றாவது இடத்தில் வைக்க வேண்டிய அதிகப்படியான பொருளாதாரத்தை, அடிப்படையான பொருளாதாரமா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் வச்சுட்டு போயிடலாம். சோறு திண்டுதான் ஆகணுங்கிறது அடிப்படையான விஷயம். அதுக்காக சில தியாகங்களை பண்ணிக்கின்னு உழைச்சாதான் 100 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல. இவன் செய்யறதெல்லாம் கூடுதலுக்கு செய்யறான். கூடுதல் பொருளாதாரம் என்பது கண்டிப்பா அது என்ன செய்யுது, இரண்டாவது மூணாவது தான் வரும். தேவைக்கு உள்ள பொருளாதாரம் வைங்க, எந்த சாப்பாடுமே கிடைக்கல, 16 மணி நேரம் உழைச்சா வேலையே யாருக்குமே இல்ல, 16 மணி நேரம் உழைச்சாதான் 50 ரூபாய் தருவான். அப்படி ஒரு காலத்தில் நீங்க வாழ்றீங்க. அந்த 50 ரூபாய் இருந்தா சோறு நீங்க அடிப்படை தேவையை நிறைவேற்றுவதற்கு அது தேவைன்னா நீங்க உழைக்கலாம். ஏன்? முக்கியமானது சோறு தான் வாழ்க்கை, அது இல்லாட்டி மற்றதெல்லாம் வேலை செய்ய முடியாது. அப்ப 16 மணி நேரம் இல்ல 20 மணி நேரம் உழைச்சாதான் கிடைக்கும் என்கிற நிலையில் நம்ம இருப்போமையானால் அடிப்படை தேவைக்கு பத்தல என்ற அடிப்படையில் முதலிடம் கொடுக்கலாம். இப்ப அப்படியா? இப்ப நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் கூடுதலுக்கு தான் ஆசைப்படுறோம். சோத்துக்கு சின்ன உழைப்பு இன்னைக்கு போதுமானதாக இருக்கிறது. 2 மணி நேரம் உழைச்சு சாப்பிடலாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல ஒரு நாள் வேலை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, 50 ரூபாய் பணத்தை கொடுப்பாங்க. இந்த காலத்துல மணிக்கணக்கில் என்ன செய்யறான், சம்பளம் கொடுக்கறான். அப்ப அந்த மாதிரியாக சின்ன டைம்ல வேலை செஞ்சா கூட ஒரு போதுமான அளவுக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்கிறோம். சோறு தின்றலாம். 2 மணி நேரம் வேலை செஞ்சால் சோத்துக்கு மட்டும் போதுங்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொண்டு சல்மான் பார்சி அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, சல்மான் பார்சி அபூ தர்தாவுக்கு சொன்ன அறிவுரை ரசூல் அங்கீகரிச்சிட்ட காரணத்தினால் மார்க்கமாயிருச்சு. சல்மானுடைய கூற்றாது ஆவாது, ரசூலுல்லாவே அது அங்கீகரிச்சிட்ட காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகத்தான் அதுக்கு அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு தோழர் ஒருத்தர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்கிற ஒரு தோழர், அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதே மாதிரியாக ராத்திரி பூரா கல்யாணம் எல்லாம் பண்ணிவிட்டு ராத்திரி பூரா தொழுகிறது, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறது, இது மாதிரியாக இருக்கிறாருன்னு அவங்க மனைவி குடும்பத்தார்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நெஞ்சது, இந்த மாதிரி கணவர் ஆளு ஒரே இபாதத்துல மூழ்கி போயிட்டாரு, நம்ம எல்லாம் கவனிக்கிறது கிடையாது, இப்ப பார்த்தாலும் நோன்பு, இப்ப பார்த்தாலும் தொழுக அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் யாருக்கு வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. வந்த உடனே பொதுவா கம்ப்ளைண்ட் தானே செய்வாங்க, சரி ஆள் வரட்டும் பாத்துக்கிறோம், சாவகாசம் ஆற போடுவாங்க. கேள்விப்பட்ட உடனே புறப்பட்டு போறாங்க. ரசூல் இதை கேட்ட உடனே, என்னது மனைவி மக்களை விட்டு போட்டு சம்பாதிக்கிறாரு, இபாதத்து செய்யறாரா இந்த வர்றான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவரை விட்டு தேடி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்க ஆளுக்கு முன்னாடி போட்டு ஒரு தலைவாணி வச்சு, நடுவுல தலைவாணி 2 பேருக்கு மத்தியில் ஒரு தலைவாணியை தூக்கி போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா அப்துல்லாவே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நெசந்தானா? ஆமா அப்படி நெசந்தான், இப்ப பார்த்தாலும் நோன்பு தான் வைக்கிறேன், பார்த்தாலும் நோன்பு வைக்கிறேன், இப்ப ராத்திரி போது தொழுதுட்டு தான் இருக்கிறேன், தொழுதுட்டு தான் இருக்கிறேன் உடனே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உன் உடம்புக்கு செய்யற கடமைன்னு சில கடமை இருக்குப்பா, இந்த மாதிரிலாம் செஞ்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, அல்லாஹ்வுக்காக செய்யறேன், அல்லாஹ் இப்படி நமக்கு கட்டளை இடலையே, அல்லாஹ்வுக்காக செய்யறேன், நீ பாட்டுக்கு ராத்திரி பூரா வணங்கிட்டு இருந்தீங்கன்னா, டெய்லி வணங்கிட்டு இருந்தீங்கன்னா, டெய்லி நீ நோன்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிருமே, உடம்புக்குரிய கடமை நீ நிறைவேற்றனவன் ஆக மாட்டியே அப்படின்னு சொல்றாங்க. இன்னலி ஐனிக்கு அலைக ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமைன்னு ஒண்ணு இருக்கிறது, நீ தூங்குறது எப்ப, ராத்திரி பூரா அப்படி நின்று வணங்குன்னு சொன்னா சிறிது நேரம் காலையில சுபு தொழுது கொஞ்ச நேரம் தூக்கம் கிடைக்கும், அப்புறம் மறுபடியும் சம்பாதிக்க வெளிகளே போயிடணும். அப்படி போய்விட்டால் கண்ணுக்கு போதுமான ஓய்வு கிடைக்குமா? உன் கண்களுக்கு செய்யற கடமைகள் உனக்கு இருக்கிறது. இன்னலி ஜௌஜிக்கு அலைக ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை என்று சில கடமைகள்லாம் இருக்குதப்பா, நீ எப்படி இப்படி செய்யற என்று சொல்லி கேள்விப்பட்டு நேரடி அவரை தேடி சென்று அவருக்கு அறிவுரை சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணத்தை மாத்துறாங்க. அப்ப இது புகாரியில 1975, 5199 ஆகிய ஹதீஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த செய்திகள் நம்ம என்ன விளங்குறோம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்த இந்த வழிமுறை பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுல உள்ள பேராசைக்கும் பொருந்தும். பேராசை வேண்டவே வேண்டாம், ஆசைப்படலாம். பேராசை என்பது எது மட்டமோ அதை உயர்ந்த இடத்தில் வைத்து, எது உயர்ந்ததோ அதை மட்டமான இடத்தில் என்ன செய்யக்கூடாது, வைத்து விடக்கூடாது. இப்ப நம்ம தாப்பனார உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாரு. முதல் அதுதானே இப்ப நமக்கு, மத்த எல்லாம் ரெண்டாவது பேருமா இல்லையா? ஒரு மனிதனுக்கு எது முதல்ல இப்போதைக்கு தாப்பனார காப்பாற்றணும்னா ஃபர்ஸ்ட் அதை வை, அதுக்காக இன்னொன்று செய்யி, கேட்டவன கடன் வாங்க, பிச்சை வாங்க, என்னத்தையோ செஞ்சு போய் செய்யு, முதல் உயிரை காப்பாத்தப்போ. ஒரு ஹராமான வழியில கூட ஏதாவது செய்யறாங்க கூட செஞ்சுட்டு போய் செஞ்சுக்க, உயிரை காப்பாத்துறதுக்கு செய்யலாமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் அதை நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இது வந்துருச்சுன்னு சொன்னா அதிகப்படியான ஒரு குழப்பங்கள்லாம் தீர்ந்து போய்விடும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னா பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் காலத்துல ஆண்கள் தொழ வர்ற மாதிரி பெண்களும் தொழ வருவாங்க. ஜமாத் தொழுகை என்ன செய்வாங்க, பெண்கள் வருவாங்க. அப்ப பெண்கள் பின்னாடி இருந்து கொள்வார்கள், முன்பகுதியில ஆண்கள் நிற்பார்கள். இந்த மாதிரி திரை தடுப்புலாம் போடுற வழக்கம் எல்லாம் கிடையாது, அது மார்க்கத்தில் இல்லாததான். நம்மளா பெண்களுக்குன்னு சில தொழுவை அனுமதிக்கிறவங்க என்ன செய்யறாங்க, அது ஒரு திரையை போட்டு தடுப்பு வச்சுட்டு அதான் மார்க்கத்தில் உள்ளது நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க. பெண்கள் முறையா அவங்க ஆடை அணிந்திருக்கும் போது அதே ஆடை தான் தடுத்துருத, இதெல்லாம் மறைக்க வேண்டியதுமோ கண்ணு முகத்தையும் காயையும் தவிர மத்தெல்லாம் மறைச்சிருக்குது, அதான் தடுப்பு. அதுக்கு மேற்கொண்டு ஒரு தடுப்பு போட வேண்டியது என்ன இல்ல, அவசியமற்றது. ரசூலுல்லாஹ் காலத்தோடு கிடையாது. அப்ப வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, பெண்கள் பகுதியில பெண்கள் தொழுவாங்கல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரையெல்லாம் இல்லாதனால தெரியுது, ஒரு கயிறு ஒண்ணு தொங்குது தனியா. இப்படி கயிறு தொங்குற அளவுக்கு எல்லாம் இதுதானே, குச்சி தானே, மேல மூங்கில் குச்சி மாதிரி போட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, அதெல்லாம் கூரை பந்தல் போட்டிருந்தாங்க, யார் வேணாலும் கைத்தை கட்டி தொங்க விட்டுக்கலாம். ஒரு கயிறு ஒண்ணு தொங்குகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ரெண்டு தூணுக்கு இடையில இந்த கயிறை பார்த்த உடனே மாஹாதல் ஹப்லு, இது என்ன கயிறு கிடக்குதுங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஹாதா ஹப்லுல் ஜைனப், இது ஜைனபுக்குரிய கயிறு, வீட்டுக்காரர்களுக்குள்ள கயிறு தான். கடையில் என்னது கயிறு தொங்கு இருக்கு, யாருன்னு கேட்டா அது ஜைனபுடைய கயிறு அப்படின்னு சொல்றாங்க. ஜைனபுடைய கயிறா? எதுக்கு ஜைனபுடைய கயிறுனா என்னது? அவங்க இரவுல தொழுவாங்களா, தொழுவும் நல்ல நீட்டி தொழுவாங்க, ரொம்ப நேரம் தொழுவாங்க. நீட்டி தொழுவும் போது கீழே விழுந்துடக்கூடாதுக்காக வேண்டி அந்த கயிற்றை தொங்க விட்டு அதோட சேர்த்து தக்பீர் கட்டிக்கிறது. அந்த கயிற்றை வச்சு கீழே விழுந்து அந்த கயிறு பேலன்ஸ் நின்றுக்கலாம்ல, அப்ப கீழே விழுந்துடாமல் இருப்பதற்கு அப்படி தொழுகிறாங்களாம். கீழே ரொம்ப நேரம் தொழுவுறதா மேட்டரை தவிர ஈடுபாடா தொழுவுறது, தூக்க கவனத்தோட தொழுவுறதுலாம் முக்கியமா இல்ல. அவங்க என்ன கவனிக்கிறாங்க, ரொம்ப நேரம் தொழுவணும். அப்ப ரொம்ப நேரம் தொழுவணுங்கிறதுக்காக கைத்தை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு அந்த கைத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொழுதா என்ன செய்ய மாட்டாங்க, கீழே விழுந்து தூக்கம் வந்தா கூட ஒரு சுதாரிச்சு நின்றுவாங்க. அப்ப தூக்கம் சுதாரிச்சு நின்று கொள்ளணும், தன்னை காப்பாற்றிக் கொள்வதுதான் அதுல இருக்கே தவிர அதுல ஒரு இறை இஹ்லாஸோ அச்சமோ இருக்காது. ஆனா நல்லது என்று நினைத்துக் கொண்டு அவங்க செய்யறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சாங்க, லா இது தப்பு, இந்த மாதிரி செய்யற வேலை சரியில்லை. ஹல்லு முத கைத்தை அவுத்து எரிங்க, இந்த கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்கல்ல, முத அவுத்து எரிங்க. அதை லி சல்லி அகதுக்கும் நிஷாத்தஹு, உங்கள ஒருத்தர் ஈடுபாடு இருக்கும்போது மட்டும் தொழுவட்டும், இன்வால்மெண்டோட தொழுவட்டும், அதுல கவனம் இருக்கும்போது மட்டும் என்ன செய்யட்டும், தொழுவட்டும். பைதா பத்தர ஒரு சலிப்போ சடைவோ ஏற்பட்டு விடுமையானால் சொல் யக்கூத் பேசாம உட்காரு, தொழணும் அவசியம் கிடையாது. ஈடுபாடு இல்லாம தூக்க கலக்கத்திலையும் ஒரு கவனக்குறைவுலையும் இந்த மாதிரிலாம் தொழுதான் ஆகணும்னு சொன்னா பேசாம உட்கார்ந்துரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை புகாரியில 1150வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது மாதிரியான செய்திகள் ஏராளமாக, இது மாதிரியான ஹதீஸ்கள் ஹதீஸ் நூல்கள்ல ஏராளமாக காண கிடைக்கிறது. அப்ப இந்த மாதிரி இபாதத்துகள்ல வரம்பு மீறக்கூடாது. எந்த அளவுக்கு செய்யக்கூடாது? நடந்து போறாரு ஒருத்தர், ஹஜ்ஜுக்கு போற நடந்தே போறாராம், வயசான ஒரு ஆள், ஏன் அவர் நடந்து போறாரு? அவரு நடந்தே வர்றதா நேர்ச்சி பண்ணிட்டாரு, நடந்தே வர்ற ஆளை பார்த்த கிழவனா இருக்காரு, இவங்க நடந்து போறாரு, முதல்ல நேர்ச்சியை முறிச்சு விட்டு அவர் ஒட்டகத்துல ஏறி போக சொல்லுங்கிறாங்க. அப்ப அல்லாவுக்கு சரி இபாதத்துல கூட நேர்ச்சை பண்ணிட்டா கூட அதை நீ செய்யாதப்ப உனக்கு ஏண்டது செய்ய அப்படின்னு நேர்ச்சைக்கு சொல்றாங்க. நேர்ச்சைங்கிறது அல்லாவுக்கு செஞ்ச ஒரு உறுதிமொழி, அதை கூட மீறினா கூட பரவாயில்ல, சத்தியத்தை முடிச்சா கூட பரவாயில்ல, நீ சிரமத்தை என்ன செய்யக்கூடாது, உண்மையில் சுமத்தி கொள்ளக்கூடாது. இப்படி எல்லாம் உங்களுக்கு கண்டிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக ஹதீஸ் நூல்கள்ல காணப்படுகிறது. அப்ப இந்த பொருளாதாரம் விஷயத்தில் நீங்க என்ன செய்யணும்,
இதை முக்கியத்துவமாக கருதி இந்த மாதிரியான ஒரு பொருள் திரட்டுவதற்காக வேண்டி இப்படி நடப்பதை விட்டுவிட்டீர்களேயானால் அதிகமான மனக்குழப்பம் போய்விடும். அதுபோக இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி இந்த சுகத்தை எல்லாம் இழக்கிறானா, வீட்டுக்கு வராம இப்படியே இருக்கும் பொழுது அவனுக்கு கெட்ட சவகாசங்கள் தன்னால ஏற்படும். நீங்க நல்லா பார்க்கலாம், காசு பணம் அப்படி ஏற 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 பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுமா, அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அந்த நிர்வகிக்கணும் அப்படி மூளைக்கு அதிகமான ஒர்க்லோடு. வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துட்டு ஒண்ணும் வராது. சம்பாதிச்சானா வீட்டுக்கு போயிட்டானா மனைவி மக்கள் சந்தோஷமா இருந்தானா அப்படி டைவர்ட் ஆயிரும். டைவர்ட் ஆகுறது பள்ளிக்கூடத்துல பாடங்கள்லாம் என்ன செய்யறான், மாத்தி மாத்தி எதுக்கு வைக்கிறான். ஒரே ஒரு வாத்தியார் உட்காந்து 6 மணி நேரம் பாடம் நடத்த வச்சாருன்னு வைங்க, ஒரு போய் பள்ளிக்கூடத்து வர மாட்டான். என்ன செய்வான், வாத்தியாரை மாத்துவான், சப்ஜெக்ட் மாத்துவான், ஒரு கணக்கு வைப்பான், அப்புறம் தமிழ வைப்பான், அப்புறம் இங்கிலீஷ் வைப்பான். ஒரு கணக்காவே 6 நாளைக்கு நடத்தி பாருங்க, எல்லாம் கிறுக்கு பிடிச்சு போயிடும். நடத்த முடியுமா? அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்திலேயே மூழ்கணும்னு சொன்னா அது என்ன ஆயிரு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன், சுப்பு வரைக்கும் பேசினா என்ன ஆகும், எனக்கு கிறுக்கு பிடிச்சி உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சு போயிடும். அது யாராலையும் முடியாது. ஒரு மனிதன் ஒரே மாதிரியான விஷயங்கள், அதுதான் இரவுல உங்களுக்கு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, இது வெரைட்டி வெரைட்டியா வைக்கிறாங்க. ஊர் வெரைட்டி வச்சா அது சரியா வராது. அதனால கேள்வி பதில் அது இதுன்னு பல விதமா என்ன செய்யணும், பல வைக்கிறது காரணம் என்ன, மாறணும். அது ஒண்ணுலயே மூலிகை நிறைய வேலைகள் கூட செய்யலாம் மனுஷன், அது மாத்தி மாத்தி செய்யணும். அதனால என்ன செய்யறான், வாத்தியார் மூஞ்சையும் மாத்திரம், சொல்ற ஆளையும் மாத்திரம், புஸ்தகத்தையும் மாத்திரம். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன செய்வார், அதுக்கு ஒரு வாத்தியார் இதுக்கு ஒரு வாத்தியார், அங்க இருந்து மாறி மாறி வரும்பொழுது அவன் என்னமோ வேற அந்த டயர்டு மாறிடும். இது வேற விஷயம், அதுக்கு உள்ள ஓய்வு நம்ம எடுத்தாச்சு, இது வேற ஒரு செக்ஷன் அறைய அறையா பிரிச்சுக்கணும் மூளை. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் படைத்திருக்கிற காரணத்தினால இவன் கடையில இருக்கிறானா, தொழில் இருக்கிறானா, ஒரு ஆபீஸ் நடத்துறானா, அப்புறம் நிறுவனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் நடத்துறானா, நடத்தி தொலையிட்டோம். ராத்திரியான வீட்டுக்கு டயத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, வீட்டுல சாப்பிடறதுக்கு வந்துட்டேன்னு சொன்னா அந்த அதெல்லாம் மாறிடும். வேற ஒரு விஷயம், பிள்ளைய பார்க்க பொண்டாட்டி பார்க்க அப்படி இப்படியே டைப்பாயில செஞ்சனே மாறி போயிடும். மறுபடியும் காலையில போய் நல்லா பண்ணலாம். இவனாவே அந்த மருந்தை பயன்படுத்தாம, வீடு வாசலுக்கு வருவதை பயன்படுத்தாம அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 2 சைத்தான் வந்துருவான். இதுக்கெல்லாம் ஒரு டென்ஷனா இருக்குங்க, ஒரே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பான. மருந்து அவன்கிட்ட இருக்குது, வீட்டுக்கு வந்தா மருந்தான். அந்த மருந்து அவன் பயன்படுத்தாம பெரிய பிரச்சனை சொன்னா நம்ம 2 பெக்கு அடிச்சுட்டு வருவோம், தண்ணி அடிச்சுட்டு வருவோம்னு கூப்பிடுவான் 2 பேர். அவனுக்கு அது பிடிக்குமா? கிளப்புக்கு போனா நான் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த கிளப்பு போனா மெம்பரை சேர்ந்தனா லைன்ஸ் கிளப்பு அந்த கிளப்பு இந்த கிளப்புன்னு சேர்ந்து நம்ம 2 பாட்டில் அடிச்சோம்னு சொன்னா ஏத்திக்கிட்டோம்னு சொன்னா எல்லாம் அப்படி மறந்துடுங்க. கடைசியில சம்பாதிக்க போனவன் என்ன செய்வான், குடிகாரனா போய் அந்த மாதிரிலாம் இன்னும் மனைவி மக்களை மறக்கிறது. இது எங்க கொண்டே விடுது? இதுக்குதான் அல்ல ஆறுதல் தருவதற்காகத்தான் தஸ்கூனும் இலைகாங்கிறான்ல. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை அல்ல அமைத்திருக்கிறது தஸ்கூனும் இலைகா. அங்க சேர்ந்தவுடன் உங்களுக்கு சுக்கூன், அதாவது அமைதி கிடைத்துவிடும். அமைதி கிடைப்பதற்கு தான் இல்லற வாழ்க்கையை, குடும்பத்தை, மனைவி மக்கள்ங்கிற ஒரு குடும்ப அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியதாக சொல்லுகிறான். மருந்த சொல்றான். மனநோய்க்கு மருந்து எங்க இருக்கு? மன அழுத்தத்துக்கு மருந்து குடும்பத்தில் இருக்கிறது. அப்ப குடும்பத்தில் இந்த மருந்தை அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது என்ன செய்யறான், இவனா டென்ஷனை உண்டாக்கிட்டு தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக பணத்தின் மீது ஆசைப்பட்டு தனக்கு சக்திக்கு மீறி 2 நிறுவனத்தை நடத்த முடியாது, 2 நடத்திட்டு போவோம் என்று 2000 ஆசைப்படுற, 2000 நிறுவனம் நடத்தணும், 10,000 தொழிற்சாலை உண்டாக்கணும்னா உண்டாக்கி தொட. அதெல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையை பாதிக்கின்றதுக்கு உண்டாக்குற. குடும்ப வாழ்க்கையை பாதிக்காத முறையில் உனக்கு உண்டாக்க முடியும்னா உண்டாக்கிட்டு போ. குடும்ப வாழ்க்கையை இதெல்லாம் பாதிக்கும் சொன்னா உண்டாக்குனா என்ன ஆகு, இவளையும் தலைவலிக்கு வைக்கும்போது டென்ஷன் ஆகும். டென்ஷனுக்கு சரியான மருந்தை பயன்படுத்த தவறும் பொழுது சீட்டாட போவாங்க, கிளப்புக்கு போவாங்க, ரேஸுக்கு போவாங்க கூப்பிடுவானுவன். அதுல போய் மாட்டி எத்தனை பேரு நல்ல எனக்கு தெரிஞ்ச எத்தனை தௌஹீதுனால ஈடுபாடா இருந்தவர்கள் படிப்படியா பணம் வளர்ந்தது. அவங்கள நீங்க நினைத்து பார்க்கிறேன், ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் நினைத்து பார்க்கிறேன். அவங்கள லயன்ஸ் கிளப்புகள்லையும் அதுலயும் மெம்பர்களாக இருந்து இபாதத் தீன் எல்லாத்தையும் விட்ட, தௌஹீத் உள்பட எல்லாத்தையும் விட்டு விட்டவர்கள் இன்னைக்கு மணக்கணும்னு எனக்கு தெரியுறாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் சாதாரண செல்வந்தர்களாக இருந்து ஒரு தௌஹீத் கொள்கைக்கு சப்போர்ட்டா இருந்தவர்களுக்கு தாறுமாற பணம் குவிய ஆரம்பித்த உடனே பணம் தான் வாழ்க்கையுடைய முக்கியம் நினைத்த பிறகு பார்த்தால் அவங்களுடைய எல்லாம் அடிபட்டு போச்சு. ஏன் அப்படி போற? கிளப்ல என்ன உனக்கு சந்தோஷம் கிடைச்சுன்னு, தண்ணி அடிக்கிறது என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சுன்னு, சந்தோஷம் இன்னும் போகும். அது ஒரு மருந்தே கிடையாது. அது மரத்து போக செய்வது தானே. மருந்துண்டா அந்த மனசுடைய எண்ணத்தை அப்படி மாத்தி ரிலாக்ஸ் பண்ணி அதை நீக்கினா தானே மருந்து. அது குடும்பத்துக்கு வந்தா அந்த மருந்து கிடைக்கும். தண்ணி அடிச்சா அது நீக்க செய்யும், அது மறக்க செய்யும், மரத்து போக வைக்கும். இது குடும்பத்துக்கு வந்தா மறக்கடிக்க செய்யும், மறந்து போக வைத்து விடும். இது மரத்து போக வைக்கும். மரத்து போக வைத்தால் என்னது, அந்த தண்ணியுடைய போதை இறங்கணும் பழையபடி அவனுக்கு கொடுக்கணுமே இவனுக்கு எல்லாம் வந்துடும்.
அந்த போதை இருக்கிற வரைக்கும் அந்த நோய் நீங்காது. அப்ப எவ்வளவு சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம், இந்த பொருளாதாரத்தின் மீது இந்த மாதிரி வெறி பிடித்து அலைந்து, அதாவது முக்கியமான விஷயங்களை எல்லாம் இரண்டாம் பக்கத்தில் தள்ளிவிட்டு போன காரணத்தினால் கேடு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்யறாங்க, ஈடுபட்டு நாசமாகி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதுல தள்ளிவிடும். பொருளாதாரம் தான் ஃபர்ஸ்ட் நினைத்தீர்களே, ஆனால் அதுக்காக வேண்டி நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவேன், எல்லா நல்லதையும் தியாகம் பண்ணுவேன் என்று போனால் கெட்டதை நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கட்டி அணைக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாம என்ன செய்வான், வீட்டுல சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை ஆள் இருக்கு. இந்த மாதிரி உன்னை தெரிஞ்சு கொண்ட பிறகு இங்க வாங்க நல்ல கேரளா குட்டி வந்திருக்கு, சின்ன டிவி நடிக்க, இப்படிலாம் டயலாக் போடுவாங்க. நடக்கிற செய்தி இல்லாத சொல்லல. இந்த மாதிரி செல்வந்தர்கள் குடும்பத்தை விட்டு விட்டு இந்த பணம் தான் போய் இப்படி உட்கார்ந்துட்டு போய் அங்க போற கிளம்பு போற அப்படி போறோம்னு செய்வான். அது மாதிரியான இவன் வச்சு சம்பாதிக்கிறான்னு வருவான்ல, அந்த மாதிரி நடிகைகள், அந்த சினிமா நடிகை இருக்கிறா, அவ இருக்கிறா, இவ இருக்கிறா, அப்படி இருக்கா, ஆந்திராவுல வந்திருக்கு, கேரளா வந்திருக்கு, அப்படி வெளிநாட்டு இப்படி எல்லாம் சொல்லுவானுவ. சரக்கு மாதிரியே பேசிக்கிடுவாங்க பொம்பளை விஷயத்தை. அதுல பேசிடுவாங்க. அதுல விழுந்தானா முடிஞ்சு வச்சு கதை. கடைசியில் எல்லாம் நாசமா போய் எல்லாம் எதுக்காக வேண்டி கடைசியில் என்ன சம்பாதிச்சானே, கடைசியில் அப்படியே ரிவர்ஸ் சம்பாதிச்ச போறானே அப்படி தண்ணியில அதுல மூழ்கினான்னு சொன்னா செக்கில கையெழுத்து போட்டு கொடுப்பான். அவனுக்கே தெரியாது இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். போதையில் இருக்குமே என்ன செய்வாங்க, இந்த அது கொடுக்கணும் அப்படியா கொண்டா போட்டு கொடுத்துருவான். பணத்தில் எடுத்துவான். எதுக்கு அவனுக்கு இந்த வேலை, எதுக்குல போய் மாட்டிக்கிட்டு இதுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கிட்டு உங்களுக்கு தியாகம் பண்ண அந்த பணமாச்சு ஒன்று அடிக்குமா? அது மாதிரி இந்த பொம்பளை போதைய கட்டி காட்டவனே செய்வான். அதுல அதுக்கு பெரிய ரேட்டெல்லாம் சொல்லி மாறி ஆக்கி செய்வான். அதை போட்டு அவர் எடுத்து வச்சுக்குவான். இந்த கூட்டிட்டு வர புரோக்கர் மாமா மாதிரி என்ன செய்வாங்க கேட்டா, அந்த மாதிரி நடிகை கிடைக்குன்னு சொன்ன உடனே அதை ரகசியமா கேமரா வச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பணம் பறிக்குவான். இதை போட்டு காட்டிடுவேன், நீ சமுதாயத்தில் பிரமுகரா இருக்கிற, முத்தவள்ளிக்கு அனுப்பிடுவேன், உன் பொண்டாட்டிக்கு அனுப்பிடுவேன், அங்க அனுப்பிடுவேன், உங்க கட்சி தலைமை முடிஞ்சு வச்சா கதை. அள்ளி பணத்தை போன அள்ளி கொடுக்க வேண்டியது. எல்லாம் எதனால வந்துச்சு, நீ செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா அல்ல மருந்து தந்திருக்கிறான். பணத்தை சம்பாதி வீட்டுக்கு ஓய்வடு. ஒஜல்ல லைல லிபாசா ஒஜல்ல நகரம் ஆசா, இதான் மேட்ரு. இரவு பகல்ல சம்பாதி, ராத்திரி கூட்டுக்குவான். இந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை படிச்சுக்கிட்டோம்னு சொன்னா இப்படி நாசமா போய் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கான் தெரியுமா? இவனுடைய பிடிமானங்களை யார்ட்டையும் மாட்டிக்கொள்ளும். இவனா போய் மாட்டினதுனால, இவன் போய் மாட்டினதுனால இந்த நவீன காலத்தில் என்ன செய்யலாம், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். அப்ப அதுல மாட்டிக்கொண்ட பிறகு என்னவாயிரும், அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சே, என்ன வெளியிட்டுவானோ, எப்போ வெளிவானோ தெரியலையே, பணத்தை வாங்கி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றவனுக்கு திருப்தி அடைவான்னு நினைக்கிறீங்களா? டெய்லி கேட்டுட்டே இருப்பான். ரசீதை கொண்டா தந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு காப்பி ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, எடுத்துக்கலாமே, உன்ட தந்ததுக்கு காப்பி தான் ஒரிஜினல் பத்திரமா இருக்கு, இன்னும் 5 லட்சம் ரூபாய் கொடு. அல்ல கொடுக்குறானுங்க. கொடுத்து ஒண்ணுமெல்லாம் ஓட்டாண்டியா போய் தற்கொலை செத்தவன் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறான், முஸ்லீம் அல்லாத மக்கள், முஸ்லீம்லையும். அதனால என்ன செய்யுங்க, இந்த பொருளாதாரத்தை இந்த லிமிட்டுக்கு வச்சுக்கிறீங்க. பொருளாதாரத்தை யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடி, பல 1000 கோடி கூட சம்பாதிங்க, அல்லாஹ் தந்தா சம்பாதிங்க. எப்படி சம்பாதிக்கணும், இதெல்லாம் நான் மனைவி மக்களை, குடும்பத்தை, சொந்த பந்தங்களை இழக்க மாட்டேன், அவங்களோட சந்தோஷமா இருந்து கொண்டு எத்தனை சம்பாதிக்கும் நான் சம்பாதிப்பேன். சில பேருக்கு அந்த மாதிரியான நேரத்தில் பல்லாயிரம் கோடி எல்லாம் கொடுத்து விடலாம். அதிகம் சம்பாதிப்பது தப்பு கிடையாது, நல்ல அதிகம் சம்பாதிங்க. இதுகளை விட்டோம்னு சொன்னா நீங்கள் அந்த சம்பாதிக்கணுங்கிற வெறியில போறீங்களே, அதிலே நீங்க நஷ்டமடைவீர்கள். அதிகம் சம்பாதிக்கிற மாதிரி இப்படி போய்கிட்டே இருந்து என்னவாயிரும், சரசரன் இந்த மாதிரி 2-3 பஞ்சாயத்து வந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே என்னவாயிரும், அழிஞ்சு நாசமாக போய்விடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் முக்கியமாக என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரத்திற்காகத்தான் நம்ம எல்லாம் அலைகிறோம். பொருளாதாரம் பத்தல, எங்களுக்கு போதுமானது இல்லைங்கிறத முக்கியமானதா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் வேற சமுதாயங்களை விட முஸ்லிம்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஆறுதல் தரக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ் வச்சிருக்கான் உலகத்தில். இது யாருக்குமே கிடைக்கவில்லை. இதை நாம கண்ணு முன்னாடி உலகத்தில் நம்ம அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பொருளாதாரத்தை கூட குறைய, அது வேற தனி விஷயம், கொடுத்தாலும் நினையாபுரத்திலிருந்து செய்கிற அருள் இருக்குல்ல, பரக்கத். உங்களுக்கு பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க நல்லா விளைவிக்கணும். ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு குறைவுன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த 1000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும் அப்படி நினைக்க கூடாது. 100 ரூபாயை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் வேற ஒருத்தன் வச்சுக்கிற 100 ரூபாய்க்கு நீ வச்சுக்கிற 100 ரூபாய்க்கு மத்தியில வித்தியாசத்தை வைத்திருக்கிறான். நீ அரகுர முஸ்லிமா இருந்தா கூட அந்த பரக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறான். இது பெரிய இஹ்லாஸா தூய்மையா இருக்கிற முஸ்லிம் மாத்திரம் கிடைக்கல, பெயர் தாங்கி முஸ்லிமா இருக்கான் பாருங்க,
அவனுக்கு கூட காட்டி உலகத்துக்கு காட்டுறான். இது ஒரு பெரிய அற்புதம் என்று கூட நீங்க சொல்லலாம். உலகத்தில் இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக கூட இது நீங்கள் காட்டிக் கொள்ளலாம். என்ன செய்யறான் அல்லாஹ்? நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை போல எல்லாருமே வேலைக்கு போக மாட்டோம். நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியை நாத்து நடுவதற்கு நீங்க அனுப்புவீங்களா? களை எடுப்பதற்கு அனுப்புவீங்களா? சித்தாள் வேலைக்கு உங்க முன்னாடி அனுப்புவீங்களா? அல்ல ஒரு கடையில போய் சேல்ஸுகளா இருந்துட்டு வாங்கன்னு அது மாதிரி நீங்க அனுப்பி வைப்பீங்களா? ஒண்ணுங்க அனுப்ப மாட்டீங்க. அப்ப உங்களுடைய மனைவியை, உங்க அக்காவை, உங்க தங்கச்சி, உங்க அம்மாவை எல்லாம் நீங்க வேலைக்கு அனுப்புறது கிடையாது. ஆம்பளை மாத்திரம் தான் சம்பாதிக்கிறீங்க. வேற வேற சமுதாயங்கள்ல ஆணும் சம்பாதிக்கிறாங்க, பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளோட கூடவும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஆணும் சம்பாதிக்கிறாங்க, பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளோட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. அப்ப அதிகமாக சம்பாதிக்கிறவர்கள் நல்ல உயர்ந்த ஒரு நிலையிலையும், குறைவாக சம்பாதிக்கிறவர்கள் ஒரு பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையிலையும் தானே இருக்கணும். லாஜிக்கு இதான் பகுத்தறிவு, இதான் லாஜிக். இதை அல்லாஹ் தன்னுடைய அருளால் உழைக்கிறான். இதான் பகுத்தறிவு. சரிதான். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்க முடியும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் குடிச்சிட்டு தான் இருக்கணும். இதுதான் லாஜிக், இதுதான் உண்மை. இதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா இறைவன் நான் ஒருத்தன் இருக்கிறேன் காட்டுவதற்காக என்ன செய்யறான்னு கேட்டா, நினையாபுரத்திலிருந்து ஒரு அருளை செய்கிறான். என்ன செய்கிறான்? இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முஸ்லிம்கள் தான் பொருளாதாரத்தில் கம்மியா இருக்கிறாங்க. சச்சார்ல இருந்து எல்லாரும் சொல்லிவிட்டாங்க. அவங்க எல்லாம் நம்பரை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டு சொல்றாங்க. எந்த நம்பரு? 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 3000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்முடைய 2000 ரூபாயில் தேவை நிறைவேறுகிற அளவுக்கு அடுத்தவனுடைய 20,000 தேவை நிறைவேறுவது கிடையாது. இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டுல ஒருத்தன் போறான்னு சொன்னா ஒரு 10,000 ரூபாய் குறைஞ்சபட்ச சம்பளம் அப்படித்தானே போறான். நம்ம ஆளுக்கு டிகிரி படிச்சுட்டு போய் 1 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரியா போறான். இவன் தான் 8ஆம் கிளாஸ் படிச்சவனு பாஸ்போர்ட் எடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்களே. இவனை லேபர் வேலைக்கு தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோமே தவிர வேற வேற சமுதாயத்துக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா படிச்சுட்டு ஒரு டெக்னீசியனாக, ஒரு என்ஜினியராக, ஒரு பட்டதாரிகளாக என்ன செய்யறாங்க? அப்படி போற காரணத்தினால் அவன் சூப்பர்வைசராக, பெரிய பெரிய சம்பளம் வாங்கக்கூடியவனாக, ஒரு அதிகாரியாக போய் அங்க நிக்கிறான். நம்மால என்னத்துக்கு போறான்னு கேட்டா, டேபிள் துடைக்கிறதுக்கும், கார் ஓட்டுறதுக்கும், ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும், ஹவுஸ் வேலையை, ஹவுஸ் சுத்தம், வீடை சுத்தப்படுத்துற வேலைகளுக்கும், இந்த மாதிரி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுற வேலைகளுக்கும், வெள்ளை அடிக்கிற வேலைகளுக்கும், தார் ரோடு போடுற வேலைகளுக்கும், முனிசிபாலிட்டியில சாக்கடை சுத்தம் பண்ற இதுக்கு தான் நம்ம ஆளுக்கு போறான். இதுக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுப்பான்? ஒரு 10,000 ரூபாய் அளவுக்கு நம்ம நாட்டில் உள்ள இப்ப மணி ஏறி இருக்கனால ஒரு 15 ரூபாய் கிடைக்கும். இப்ப நம்ம நாட்டுடைய பண மதிப்பு இறங்கிட்ட காரணத்தினால இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 15,000 ரூபாய் கிடைக்கும் இல்லையா? ஒருத்தன் போய் 15,000 ரூபாய 10,000 ரூபாய் அனுப்பி அவன் அம்மா சாப்பிடுறான், அவன் அப்பா சாப்பிடுறான், அவனுடைய அக்கா தங்கச்சி சாப்பிடுறாங்க, பொண்டாட்டி சாப்பிடுறாங்க, பிள்ளைகள்லாம் சாப்பிடுறாங்க. யாரும் சம்பாதிக்கிறது கிடையாது. இவ்வளவும் சாப்பிட்டு முஸ்லீம்களை பார்த்து அவ்வளவு அடுக்கிறான். நகை நகையா ஆட்டுக்கு அதில் பேசிக்கிறாங்க. ஒரு கையறுத்தாலே ஒரு தலைமுறைக்கு சாப்பிடலான்டான். பொம்பளைகளை பத்தி பேசிக்கிறாங்க. இதில் போய் பாக்குறோம். வீடுகள் என்ன கட்டுறான். ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டான ஒரு வீடு கட்டப்படுது. என்னடா சம்பாதிக்கணும்? 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் சம்பாத்தியத்தை கொண்டு இவ்வளவு பேர் சாப்பிட்டதுக்கு பிறகு அவனுக்கு நகை வாங்க முடியுது. இவ்வளவு பேர் சாப்பிட்ட பிறகு வீடு வாசல் கட்ட முடிகிறது. இவ்வளவு சாப்பிட்ட பிறகு என்ன செய்யறது? கல்யாண காட்சி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடிகிறது. எல்லா வேலையும் நிறைவேறுகிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அதே நேரத்தில் ஒரு கொத்தனாருக்கு இன்னைக்கு என்ன சம்பளம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சம்பளம்? 700 ரூபாய் ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 700 ரூபாண்டா 21,000 ரூபாய் மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு 700 ரூபாய் ஒரு ஆளுடைய சம்பளம் 21,000 ரூபாய். ஒரு சித்தாளுக்கு ஒரு 400 ரூபாய் அது ஒரு 12,000 ரூபாய் ஆயிரும். 33,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு 4 பேர் வேலைக்கு போனான்னு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒரு கொத்தனார் குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி சம்பாதிக்க போனாங்கன்னா அவனுடைய ஒரு மாச வருமானம் என்ன? 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அவங்க மனைவி மக்கள் அப்படி அடுக்கிட்டு இருக்காங்களா? நகை நட்டுகளால் அலங்கரிக்க முடிகிறதா? பங்களா கட்ட முடிகிறதா? சாப்பிடுறதுக்கு தான் போதுமானதா இருக்கு. இவ்வளவும் சம்பாதிக்கிறார்கள். அப்ப அந்த 1 லட்சம் ரூபாயை விட உன்னுடைய 10,000 ரூபாய் அதிக தேவையை நிறைவேற்றா இல்லையா? அது எது பெருசு? நம்பர்ல அது பெருசு. தேவையை நிறைவேற்றுவதில் இது பெருசுல. அந்த 1 லட்சம் ரூபாய் செய்யாத வேலையை உன்னுடைய 10,000 ரூபாய் செய்யறதா இல்லையா? இதுக்கு பேர் தான் பரக்கத். அப்ப நம்ம என்ன வழங்கணும் கேட்டா, காசு பணம் கம்மியா இருந்தாலும் நம்ம யாரோடையும் போட்டி படாம பண்ண வேண்டியது இல்லை. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா நம்பரை கம்மியா கொடுத்து அதை கொண்டு தேவைகளை என்ன செய்வான்? அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். 10 லட்சம் ரூபாய் ஒருத்தனை கொடுத்து விட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு நோயை கொடுத்தா அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன நன்மை? 10 லட்சம் ரூபாய் ஒருத்தனை கொடுக்கறான் மாசத்துக்கு. அவனுக்கு என்ன ஆச்சு? உங்க அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி மாத்தி வைக்கணும், 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுங்கிறான். என்னதுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய்? என்னத்துக்கு ஆகும்? மேற்கொண்டு 10 லட்சம் காரன் வந்தது 10 லட்சம் ரூபாய்,
செலவு 20 லட்சம் ரூபாய், அப்புறம் கடனாளியே 10 லட்சம் ரூபாய். அப்ப இந்த பாப்பாக்கு ஆபரேஷன் பண்ற வேலையை எல்லாம் தராட்டி அப்படி மிச்சம் தானே உனக்கு, அந்த 10 லட்சம் செலவு வராது தானே. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், தேவையற்ற சுமைகள் வராம அப்படி தடுப்பான். அந்த வகையில மிச்சமாவும் பொருள்கள்ல கூட அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு பரக்கத்தை ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. இது ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்தவங்க இப்படி அதிசயமா நீங்க நினைச்சிட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு, நீங்க விளங்கல, உங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருத்தர் வர்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட விருந்தாளியா தங்குறாரு. அவருக்கு என்ன செய்யறாங்க, சாப்பாடு கொடுக்கறாங்களா. சாப்பாடு என்ன, ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து கொண்டு வந்து குடிங்கன்னு கொடுக்கறாங்க. அவர் பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க, இன்னும் கொஞ்சம் தான் வாங்கி வாங்கி என்ன செய்யறாரு, குடிக்கிறாரு. மறுநாள் என்ன செய்யறாருன்னா, நல்ல உபசிச்சனா பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. மறுநாள் ஒரு ஒட்டகத்து பாலை கொடுத்தாங்களா, குடிச்சாரா, போதுன்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மூமின் வந்து ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான், மூமின் அல்லாத மற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 7 குடலுக்கு சாப்பிடுகிறார்கள். அதே மனிதர் தான் இதை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஒட்டகத்தின் பால் அவருடைய பசியை அடக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி 7 ஒட்டகத்தின் பால் அவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாறிலிருந்து நம்ம என்ன செய்யறோம், தெரிஞ்சு கொள்கிறோம். அப்ப இதுல என்ன தெரிகிறது, பரக்கத்து என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு சிறப்பான அருளை தந்திருக்கிறான். அதை நீங்க நம்பினீர்களானாலும் உங்களுடைய இந்த பொருளாதார சம்பந்தமான உங்களுடைய மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்துவிடும். இது குறித்த மேலும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.